ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம பவர் பிஐ சீரிஸில் டைம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டைம் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா, டைம் ரிலேட்டடான டேட்டாவை நம்ம எப்படி ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டைம் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. அது என்ன டேட்டா செட்னா சேல்ஸ் டேட்டா செட். ஸோ இதில் வந்து டைம்லி டேட்டா இருக்கும். அதாவது ஒவ்வொரு இயருக்கு எவ்வளோ சேல்ஸ், ஒவ்வொரு மந்த்துக்கு, ஒவ்வொரு டேக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்லி சேல்ஸ் டேட்டா இருக்கும். இங்கே நான் வச்சிருக்கிற டேட்டா செட்டில் ஒரு கண்டினியூஸ் டேட்டாவை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு, இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா அந்த பர்டிகுலர் டேட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸ் டேட்டா வேணும். இப்போ என்கிட்ட ஜான் 5ல் ஒரு சேல்ஸ், ஜான் 10ல் ஒரு சேல்ஸ்னால் பவர் பிஐக்கு வந்து அது ஒரு கண்டினியூஸ் டேட்டாவை எடுத்துக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், டைம் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கேலண்டர் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிளில் என்ன நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா, என்கிட்ட இருக்க டேட்டா செட்டில் ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்டிங் டேட். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்னால் லாஸ்ட் இயர் இந்த டேட்டில் பர்டிகுலர் டேட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத என்னால் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டைம் இன்டெலிஜென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஒரு மெஷர் கிரியேட் பண்ணணும். இந்த மெஷரில் என்னென்னா, இந்த சேல்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா ஃபில்டரிங் பர்பஸ்க்காக. ஸோ டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சேல்ஸ் டேபிளில் இருக்க சேல்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மெஷர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம டைம் இன்டெலிஜென்ஸ்க்கு புதுசாக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். அந்த டேபிள் எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு கேலண்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நியூ டேபிள் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்னுடைய சேல்ஸ் டேட்டா செட்டில் எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த டேட்டில் முடியுதோ, ஸோ அது வரைக்குமான டேட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த கேலண்டரில் வேணும். என்கிட்ட ஆல்ரெடி அந்த குவெரி இருக்கிறதுனால நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான குவெரி. இங்கே நம்ம ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம்னா, டேட் டேபிள் அப்படின்னு என்னுடைய டேபிள் நேமை கொடுத்துட்டேன். அடுத்து நான் ஒவ்வொரு காலமும் ஆட் பண்ணுறதுக்காக ஆட் காலம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே எனக்கு என்னுடைய டேபிள் என்ன ஃபார்மேட்டில் வேணும்னா, கேலண்டர் ஃபார்மேட்டில். அதுக்காக நான் கேலண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட். அதாவது 2020 ஜான்வரி 1ல் இருந்து எனக்கு 2025 டிசம்பர் 31 வரைக்கும் எனக்கு வந்து டேட்ஸ் வச்சு ஒரு டேபிள் வேணும். ஏன்னா என்னுடைய சேல்ஸ் டேட்டா செட் வந்து அந்த பர்டிகுலர் இயருக்குள்ளே தான் இருக்கிறதுனால எனக்கு அந்த டேட் வரைக்கும் போதும். அடுத்து எனக்கு என்னென்ன காலம் வேணும்னா, இயர், மந்த் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்தா செகண்ட் மந்த்தா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் குவார்ட்டர், ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நம்ம வந்து ஒரு ரோவா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 டேபிள் இருக்குது. ஸோ நான் இந்த டேட் டேபிளில் இருக்கிற டேட்ஸை வச்சு இந்த சேல்ஸ் டேபிளில் இருக்கிற டேட்டாவை நான் வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா 2 டேபிளுக்கு ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு டேட்டா மாடலிங் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இந்த டேபிளில் இருக்கிற டேட்டையும் இந்த ஆர்டர் டேட்டையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரிலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த டைம் இன்டெலிஜென்ஸில் வந்து முக்கியமாக 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒய்டிடி, எம்டிடி அண்ட் கியூடிடி. இந்த ஒய்டிடி அப்படிங்கிறது இயர் டு டேட், எம்டிடி அப்படின்னா மந்த் டு டேட், கியூடிடி குவார்ட்டர் டு டேட். அதாவது இயர் டு டேட் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற இயர்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஜான்வரி 1லேருந்து ஜான்வரி 31 வரைக்கும் எனக்கு டேட்டா வேணும்னா, நான் ஜான்வரி 1 கொடுத்தேன்னா அங்கேருந்து டில் கரண்ட் டேட்டுக்கு என்னோடய இயர்லி சேல்ஸ் வந்து எனக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2023 ஜான்வரி 1 நான் சூஸ் பண்ணேன்னா, அதுலேருந்து அப் டு டேட் என்ன டேட் கரண்ட்டில் இருக்கோ அந்த டேட்டுக்கு வரைக்கும் எனக்கு டேட்டா வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்டிடி மந்த் டு டேட்னா அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து ஜான் மந்த்து சூஸ் பண்ணுறேன். இந்த ஜான் மந்த்லேருந்து இப்போ பிப்ரவரி 5 வரைக்கும் என்ன டேட்டா இருக்கோ அது வந்து எனக்கு வரும். அதே மாதிரி குவார்ட்டர்லி ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னா, அதுவும் நம்ம வந்து நியூ மெஷர்ஸ் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம மெஷர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, ஃபில்டர் டேட்டாக்காக. ஸோ நம்ம ஒரு இயரை பொறுத்து, ஒரு மந்த்தை பொறுத்து, ஒரு டேட்டை பொறுத்து ஃபில்டர் பண்ணுறதுனால நம்ம அது புது மெஷர் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, நியூ மெஷரில் போயிட்டு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, இயர் டு டேட் அதாவது YTD. ஸோ எனக்கு சேல்ஸ் வந்து அ இயர் டு டேட் நான் சூஸ் பண்ற இயர்ல இருந்து அப் டு டேட் எனக்கு என்ன சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம குடுக்குற நேம் சேல்ஸ் YTD அப்படிங்கிறது நம்ம குடுக்குற நேம். அடுத்து YTD கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் அது இன்பில்ட்டா இருக்கிற ஃபங்ஷன்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ்லேருந்து நம்மளுடைய டேட் டேபிள்ல இருந்து அந்த டேட்டை யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு இங்க அ டேட்டா பேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எனக்கு நான் கிரியேட் பண்றதெல்லாம் ஸோ இப்போ நான் சேல்ஸ் YTD கிரியேட் பண்ணேன். அது கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து நான் வந்து மந்த்லி ஸோ மந்த் டு டேட் அப்படின்னு ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போறேன். ஒரு மெஷர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் வந்து டைம் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு 3 முக்கியமான கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைம் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம டேட்டா செட் எங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் என்ன டேட் இருக்கோ, அந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு டேபிள கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்து நம்மகிட்ட இருக்கிற டேட்டா செட் டேபிளையும், இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த டேட் டேபிளையும் வந்து நம்ம ரிலேட் பண்ண முடியும். அப்பதான் 2த்துக்கும் நடுவுல டேட்டா மாடலிங் பெர்ஃபார்ம் பண்ணி, நம்ம அதில இருக்கிற டேட்டாவ இங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மந்த்லி டேட்டா வேணுமா, இயர்லி டேட்டா வேணுமா அப்படிங்கிறத நீங்க எம்டிடி, YTD அடுத்து QTD ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி பண்றப்போ என்ன ஆகும்னா, எ இப்போ எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் இந்த பர்ட்டிகுலர் டேட்டோட சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு என்னால தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா, இங்க நான் கிரியேட் பண்ணியிருக்க கேலண்டர்ல ஒரு கன்டினியூஸ் டேட்டா இருக்கு. அந்த கன்டினியூஸ் டேட்டால ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா என்னால ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். அதே நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணல அப்படின்னா, ஸோ அந்த டேட்டா வந்து கன்டினியூஸா இருக்காது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பவர் BIல ஒரு அவுட்கம் வந்து ஒரு அ நல்ல அவுட்கம்மா இருக்காது. ஸோ பவர் BI வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம ஒரு கன்டினியூஸ் டேட்டாவ குடுத்துட்டு, அதிலிருந்து ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க் யூ.